ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரைஸ் ரெசிபி காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். நம்ம ரோட் சைட்லாம் சாப்பிட்ருப்போம்ல கோபி ஃப்ரைட் ரைஸ், அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரைஸுக்கு காலிஃப்ளவர் பொரிச்சிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர்லாம் போட்டு பொரிச்சிக்கலாம். காலிஃப்ளவர் நான் இதில் பொரிக்கிறத மட்டும் காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவர் சில்லி வீடியோலேயே மசாலா எந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணணும்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். காலிஃப்ளவர் போடும்போது ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் திருப்பி விட்டு வேக வச்சோன்னா போதும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய நூடுல்ஸ் ரெசிபீஸ், ஃப்ரைட் ரைஸ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அவ்வளோதான், 3 மினிட்ஸில் காலிஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி கரண்டியில் எடுக்கும் போதே நல்லா கிறிஸ்பியாக சவுண்ட் கேட்கும். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி காலிஃப்ளவருக்கு பதிலாக சிக்கனில் வச்சு கூட செய்யலாம். இப்போது ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு 1/4 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போவுமே வெங்காயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, டேஸ்ட்டே மாறிடும். இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்க்கறதுக்கு பதிலாக 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி ஒரு 30 செகண்ட் இதை வதக்கிக்கிறேன். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பீன்ஸ் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன சைஸ் கேரட்டு, அதையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த காயோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். ஃப்ரைட் ரைஸில் எப்போவுமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓவர் குக் ஆகிடக்கூடாது, சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு இதில் ஒரு 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸில் முட்டை சேர்த்து சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கடையில் சாப்பிட்ற மாதிரியே. உங்களுக்கு பிடிக்காதுன்னா சேர்க்க வேணாம். இப்போது இந்த முட்டையை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த எக்குக்கு மட்டும் தேவையான உப்பும் பெப்பரும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எக்கை ஒரு 2 நிமிஷம் பொடி மாஸ் மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சில்லி சாஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. இப்போது இதை லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு எக்கு கூட சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு பாதி குடமிளகாய் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குடமிளகாய் எப்போவுமே ஃபஸ்ட்டு சேர்க்காதீங்க. குடமிளகாய் வெந்துருச்சுன்னா ஸ்மெல்லும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் மாறிடும். எப்போவுமே குடமிளகாய் சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கணும், அந்த மாதிரி தான் வதக்கிக்கணும். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் சாதம் சேர்த்துக்கிறேன். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். சாதம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் எப்போவும் சொல்கிறது தான், நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறீங்க இல்லை ஃப்ரைட் ரைஸ் செய்கிறீங்க அப்படின்னா குக்கரில் செஞ்சாலும் சரி, வடித்த சாதமாக இருந்தாலும் சாதத்தை தட்டில் நல்லா ஆற வச்சுட்டு லைட்டாக வெதுன்னு இருக்கும்போது அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய், சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால சாதத்துக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. அதே மாதிரி நல்லா உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பளபளன்னு இருக்கும். 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்க்க வேணாம். இது கூட வேணும்னா 1/2 டீஸ்பூன் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம டெய்லியும் சாதம் செய்வோம்ல, அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் செஞ்சாலுமே நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா உதிரியாக டேஸ்டியாக இருக்கும் சாதம். சாதத்து மேலே 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதில் கட் பண்ண கொத்தமல்லி தழை, ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சில்லி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணோம்னா நம்மளோட டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே இந்த மாதிரி டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தோன்னா கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.